ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனடியாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வாங்க நம்ம 65 மசாலா ரெடி பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கேசரி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தூள் 2 ஸ்பூன், காலிஃப்ளவர் 1 ஸ்பூன், அரை லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு எடுத்துடலாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு 65 செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்றனால எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.